ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். மதுரையில இன்றைக்கும் நாளைக்கும் 144 தடை உத்தரவை மாவட்ட கலெக்டர் அவர்கள் போட்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, நாளைக்கு இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்காக இந்த தடை உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கு. எதற்காக இந்த போராட்டத்தை இந்து முன்னணியினர் நடத்துறாங்க? தொடர்ச்சியாக சமீப காலமாக விவாத பொருளாக மாறி இருப்பது, ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறி இருப்பது திருப்பரங்குன்றம் மலைதான். இவ்வளவு ஆண்டு காலம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது திடீரென ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுகிறது. அண்ணாமலை வருகிறார், எச் ராஜா வருகிறார். அது எப்படி திருப்பரங்குன்றம் மலையில சிக்கந்தர் தர்கா இருக்கலாம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அயோத்தி போல இங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க போன்ற வாதங்களை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லண்டன் தீர்ப்பே கோயிலுக்கு சாதகமா தான் வந்திருக்கு, எதற்காக இந்த தர்கா அங்க இருக்கணும் அப்படின்ற வாதங்களையும் வைக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினரான நவாஸ்கனி அவர்கள் புனிதத்தை கெடுத்து விட்டார், அங்க பிரியாணி சாப்பிட்டு விட்டார் அப்படின்ற ஒரு பேச்சுகளும் பரவியது. அதற்கு அவர் மறுப்பும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை நடக்குது? ஏன்னா இன்றைக்கு நாங்க களத்துல போய் கேட்டபோது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் அல்லது இந்துக்களாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளல. நாங்க ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற வார்த்தையை வைக்கிறாங்க. கலெக்டர் போட்ட உத்தரவுலையுமே திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவுக்கோ அல்லது கோயிலுக்கோ செல்வதற்கு உள்ளூர் மக்களுக்கு எந்த தடையும் இல்லை, வெளியூர் மக்கள் செல்வதற்கு தான் தடை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப வெளியூர்காரர்கள் தான் அந்த பிரச்சனையை பண்றாங்களா? ஏன் இந்த பிரச்சனை பண்றாங்க? இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்த A to Z ஒரு தெளிவான பார்வை இந்த உங்களுடைய நேர்காணல் மூலமாக நம்ம நேர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்து, திருப்பரங்குன்றம் மலை அங்கு உள்ள மத வழிபாட்டு இடங்கள், சமய வழிபாட்டு இடங்கள் எல்லாமே தமிழ் சமூகத்தோட மத நல்லிணக்கத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த முன்மாதிரி அடையாளங்கள், எல்லாரும் கொண்டாட வேண்டிய அடையாளங்கள். மதுரையோட மத நல்லிணக்கத்துக்கான சிறந்த அடையாளங்கள் தான். அங்க சிவன் கோயில் இருக்குது, சைவம். குறிஞ்சி கடவுளான முருகனுக்கு கோயில் இருக்குது. அடுத்து 12, 13ஆம் நூற்றாண்டுகளில் உருவான, அதாவது குறிப்பா 2300 வருடங்களுக்கு முன்பாக, 2300 வருடங்களுக்கு முன்பான தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சமண சிற்பங்கள், சமணரோட படுகை எல்லாமே சமண படுகை எல்லாமே அங்க இருக்குது. சமண மதத்துக்கான சான்றுகளும் அங்க இருக்கு. இஸ்லாமியர் நிர்வாகத்தில் உள்ள பள்ளிவாசல், தர்கா எல்லாம் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட 4 மதங்கள், சமணம், சைவம், அதே போல குறிஞ்சி நிலக்கடவுள் முருகன், இஸ்லாமியர்கள், 4 மதங்களும் அந்த ஒரே இடத்துல 4 மத வழிபாட்டு தலங்களும் இருக்குது. 1000 வருடங்களாக எந்த பிரச்சனையும் கிடையாது. 200 வருடங்களுக்கு மேலாக இந்த தர்கா 200 வருடங்களுக்கு மேலாக அரசு ஆவணங்களின் படியே இருக்கு. அதுக்கு முன்னாடியே 800 வருஷம் சொல்லி கிளைம் பண்றாங்க. அரசு ஆவணங்களின் படியே இருக்கு. அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு திடீர்னு ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது அப்படின்னா, RSS, பாஜக, சங் பரிவார் அமைப்புகள் தான் அதை செய்யறாங்க. காரணம் 2026 தேர்தல் வருது. இந்த திருப்பரங்குன்றத்துல அந்த மலையை பொறுத்தவரை அது யாருக்கு உரிமைன்னு சொல்லி கோயில் நிர்வாகத்துக்கு, அரசாங்கத்துக்கு, இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் வழக்கு நடந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. 100 வருடங்களுக்கு முன்பாக பிரிவு கவுன்சில் வரை போய் தீர்ப்பு சொன்ன ஒரு பிரச்சனைய இன்னைக்கு இவங்க கிளப்புறதுக்கு காரணம் என்பது தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உண்டாக்கி, திருப்பரங்குன்றத்துல கலவரத்தை உண்டாக்கி தேர்தலில் ஜெயிக்கணும். மேலூர், திருப்பரங்குன்றம் 2 தொகுதியை பிஜேபி குறிவைக்கிறாங்க. அதற்காக கச்சிராஜா வராரு, வேலூர் இப்ராஹிம் வராரு, காடேஸ்வரா சுப்பிரமணியம் வராரு, பொன்மாணிகள் வராரு, அண்ணாமலை வராரு, எல்லாம் இந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்க அப்படின்றதா. இதுல கோயில் நிர்வாகத்தின் உரிமை, HRNC டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. அந்த உரிமை தெளிவா நீதிமன்றம் வரையறுத்துருச்சு. இஸ்லாமியர்கள் தர்கா நிர்வாகத்தின் உரிமை, அவங்களுக்கு எந்த இடம் சொந்தம் கிளியரா வரையறுத்துட்டாங்க. அரசாங்கத்துக்கு என்ன அப்படின்றது கிளியரா தீர்ப்புல சொல்லிட்டாங்க. இப்ப இன்னைக்கு இவங்க பண்றதோட நோக்கம் முழுக்க முழுக்க அரசியல். இந்த வழக்கு எல்லாத்துலயும் கோயில் நிர்வாகம், தர்கா, அரசாங்கம் அப்படிதான் இருக்கிறாங்களே ஒழிய இவங்க கச்சிராஜாவோ பாஜகவோ இவங்க யாருமே இதுல ஒரு தரப்பே கிடையாது. அப்ப இவங்க ஒரு தரப்புன்ற மாதிரி முதல்ல பேசுறதே தவறு.
திருப்பரங்குன்ற மக்கள் யாரும் இதுல எந்த பிரச்சனையும் பண்ணல. அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது, தெளிவா இருக்கிறாங்க. இப்போ கோயில் நிர்வாகத்துக்கு பிரச்சனை இல்லை, தர்கா நிர்வாகத்துக்கு பிரச்சனை இல்லை, அரசாங்கத்துக்கு பிரச்சனை இல்லை, திருப்பரங்குன்ற மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இவனுக்கு என்ன பிரச்சனை, ஹெச்ராஜாவுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் எங்க கேள்வி. அப்ப அவங்க நோக்கம் என்ன அப்படின்றதா. அந்த நோக்கம் மத நல்லிணக்கத்தை கெடுத்து கலவரத்தை உண்டாக்குவது, நம்ம பிள்ளைகள்லாம் கூட்டு போய் கேஸ்ல தள்ளி பிரச்சனையை உண்டு பண்றது, இல்லாத ஒன்றை ஊதி பெருக்குவது அப்படின்றதா. இப்ப நான் 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு தீர்ப்பு, தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது. 2வது இவங்க சொல்ற வதந்தி, சில சிக்கந்தர் மலை, இதெல்லாம் தீர்ப்புல அதுக்கான சான்றுகள் எல்லாமே இருக்குது. நான் 2 விஷயத்தை சொல்லிடுறேன். முதல்ல தீர்ப்பு. இந்த மலையை பொறுத்தவரை 1920 கோயில் நிர்வாகம் சார்பில் மதுரை ஃபர்ஸ்ட் அடிஷனல் சப்கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு முதல் எதிர்மனுதாரராக யார் இருக்காங்கன்னா அரசாங்கம், அன்னைக்குள்ள மதுரை மாவட்ட அரசு நிர்வாகம். என்னன்னா, இந்த மலை ஒட்டுமொத்த மலை யாருக்கு சொந்தம்னு சொல்லி தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட அரசு நிர்வாகத்திற்கும் திருப்பரங்குன்ற தேவஸ்தானத்துக்கும் தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுல இடம் வேணுன்றாங்க, குவாரிக்கு வேணுன்றாங்க. 2 பேருக்கு இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால 2 பேரும் இந்த மலை எங்களுக்கு முழுக்க சொந்தம்னு சொல்றாங்க. இதுல கோயில் நிர்வாகம் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு தர்கா பள்ளிவாசல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத கோயில் நிர்வாகம் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு நெல்லித்தோப்புன்ற இடத்துல உரிமை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதான் கோயில் நிர்வாகத்தோட ஸ்டாண்டு. கவர்மெண்ட் மொத்தமா எங்களுக்கு சொந்தம்ன்றாங்க. கோயில் நிர்வாகம் இஸ்லாமியர்களோட இந்த பகுதியை தவிர்த்து மீதி எல்லாம் எங்களுக்கு சொந்தம்ன்றாங்க. இதான் அந்த கேஸ்ல 3 தரப்பு வழக்கு வாதம். இந்த கோர்ட்ல 1920 தாக்கல் செய்த வழக்கு OS நம்பர் 4/1920 மதுரை ஃபர்ஸ்ட் அடிஷனல் சப்கோர்ட். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பேர் PG ராம் ஐயர். 300க்கு மேலான அரசு ஆவணங்கள், கெஜெட்டு, 2 தரப்புக்கான ஆவணங்களை டாக்குமெண்டா மார்க் பண்றாங்க. 21 சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. நீதிபதி ராம் ஐயர் நேரடியா திருப்பரங்குன்ற மலைக்கு போய் யார் யார் அனுபவத்துல என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு, வீதி எல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு 25/8/1923 தீர்ப்பு சொல்றாரு. அந்த தீர்ப்புல மிக தெளிவாக இஸ்லாமியர்களுக்கு எந்த பகுதி உரிமை அப்படின்றத தெளிவா வரையறுத்திருக்கிறாங்க. தர்கா, பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு, அதனை ஒட்டிய பகுதிகள், அதுக்கு பக்கத்துல இருக்க மண்டபம், இங்க இருந்து மேல மலை உச்சிக்கு போகக்கூடிய, நெல்லித்தோப்புல இருந்து மலை உச்சிக்கு போகக்கூடிய படி, அந்த மலை உச்சி, கொடிமரம், இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லி மிக தெளிவா அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். The Muhammadan defendants are owners and are in possession of the Nellithopu with all that it contains, the flight of steps போற படி mentioned above, the new மண்டபம், அது பக்கத்துல இருக்க மண்டபம், நெல்லித்தோப்பு பக்கத்துல இருக்க மண்டபம், and the whole of the top of the hillock on which the mosque and the flags of stand. மசூதியும் கொடிமரமும் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி, அந்த ஒட்டுமொத்த டாப்பும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் சொல்லி நீதிபதி ராம் ஐயர் தெளிவா சொல்லிட்டாரு. ராஜா ஐயருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. ராம் ஐயர் தீர்ப்ப ராஜா ஐயர் மதிக்கிறாரா இல்லையான்றதை அவர் தான் சொல்லணும். இப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, 100 வருஷத்துக்கு முன்பே இந்த பிரச்சனை மலை யாருக்கு சொந்தம் அப்படின்றது இந்து முஸ்லிமுக்கு இடையில வரல, கோயில் நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்துக்கு இடையே தான் வந்திருக்கு. அந்த தீர்ப்புல 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சு யார் யாருக்கு எந்த பகுதி என்பதை தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்காங்களே தவிர இந்து முஸ்லீம் என்ற பிரச்சனைக்காக இந்த தீர்ப்பு சொல்லப்படல. ஆனா ஹெச்ராஜா முழுவதுமாக கோயில் எங்க இந்துக்களுக்கு தான் சொந்தம் தீர்ப்பு தான் சொல்றாரு. இல்ல, அது இந்துக்கள் முஸ்லீம்ன்ற பிரச்சனையே அங்க கிடையாதுங்க. தேவஸ்தான நிர்வாகம், தர்கா நிர்வாகம், அரசு நிர்வாகம், 3 நிர்வாகங்களுக்கு இடையில அதை யாருக்கு சொந்தம் அப்படின்றதா வழக்கு. சரிங்களா? அதுல அரசாங்கம் முழு உரிமை கோர்றாங்க. தர்காவும் எங்களுக்கு இந்தந்த பகுதியில் சொந்தம்னு சொல்றாங்க தர்கா நிர்வாகம், கோயில் நிர்வாகம் சொல்லுது. இதுல இந்த இஸ்லாமியர்கள் இந்த பகுதியில் போக மீத பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுல எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ்லாமியர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட இடத்தை தவிர அரை அடியை கூட சேர்த்து கேட்கல. தீர்ப்பில் சொல்லப்பட்டு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லப்பட்ட இடத்துல நிர்வாகம் பண்றதுக்கு அனுமதிக்கணும், வழிபாட்டு உரிமையை அனுமதிக்கணும் கேட்கிறாங்க. அதை தாண்டி அவங்க போல. கோயில் நிர்வாகமும்
தர்கா இடத்துல பிரச்சனை பண்ணி வரல, அரசாங்கமும் பிரச்சனை பண்ணி வரல. இந்த வழக்குக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஹெச் ராஜா வந்து பிரச்சனை பண்ணி வராருன்னா என்ன நோக்கன்றத நம்ம கேட்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு கவர்மெண்ட் போறாங்க. ஹைகோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஃபேவர் ஆகுது, அவங்களுக்கு சாதகமா சொல்றாங்க. மறுபடியும் வந்து அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு கவுன்சிலுக்கு வந்து கோயில் நிர்வாகம் போறாங்க. கோயில் நிர்வாகம் 1930 பிரிவி கவுன்சில் அப்பீல் நம்பர் 5க்கு 1930 5 of 1930 அது வந்து 5 நீதிபதிகள் முன்பு வழக்கு விசாரணைக்கு வருது. லார்ட் அட்கின், லார்ட் மேக்மில்லன், லார்ட் ஜார்ஜ், இப்படி 5 நீதிபதிகள் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு 12/5/1931 தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பில் ராமையர் கொடுத்த தீர்ப்பே சரியானது. அதுல கோயில் நிர்வாகத்துக்கு எந்தெந்த பகுதி, இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன பகுதி, தர்கா நிர்வாகத்துக்கு என்னென்ன பகுதி, இதெல்லாம் வந்து தெளிவா வந்து அதையே அங்கீகரிச்சு ராமையர் கொடுத்த தீர்ப்பு தான் சரியானதுன்னு சொல்லி அங்கீகரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடியே இது முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பிரச்சனையை எதுக்கு எடுக்கணும்? இது 2வது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு பேசினா கூட மறுபடியும் வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் 1975 ஒரு வழக்கு போடுறாங்க. இவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ற போது ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு அதே 3rd அடிஷனல் சப்ஜட்ஜிட்ட வருது. OS நம்பர் 506க்கு 1975. அதை விசாரிச்ச நீதிபதி பேர் சுப்பிரமணியன். அவர் தெளிவா சொல்றாரு, இட் இஸ் கிளியர்லி ஹெல்ட் தட் த என்டையர் ஸ்பேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில், ஒட்டுமொத்த அந்த மலை உச்சி பகுதி, வேர் த பள்ளிவாசல் இஸ் சிச்சுவேட் பிலாங்ஸ் டு த முகமடன்ஸ், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மலைப்பகுதி வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து தெளிவா வந்து 1975 போட்ட வழக்குலையும் நீதிபதி சுப்பிரமணியன் வந்து சொல்லிட்டாரு. அப்ப 3 தீர்ப்புகள்லயும் இது உறுதி செய்யப்பட்டுருச்சு. அதனாலதான் சங் பரிவார் கூட்டம் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், உனக்கு எல்லாம் தீர்ப்பு சரியா இருக்கு அப்படின்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? அப்ப இங்க இந்த கோயில் நிர்வாகத்துக்கு யாரு சொந்தமோ அந்த உரிமையோ அவங்க யாருமே பிரச்சனை பண்ணலங்க. இப்ப என் வீடு இருக்கு, உங்க வீடு இருக்கு, இன்னொருத்தர் வீடு இருக்கு, நம்ம 3 பேரும் பிரச்சனை பண்ணல. வெளியூருக்கார ஒருத்தர் வந்து இந்த இடத்துல எப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. என்ன நியாயம் அதுல இருக்குது? அப்ப உண்மை அது கிடையாது. அடுத்து ஒரு வதந்தியை வந்து பரப்புறாங்க. 2 வதந்தி. ஒண்ணு, சிக்கந்தர் மலைன்னு பேர் மாத்திரக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு வதந்திய சொல்றாங்க. இந்த வதந்திக்கான விடை நீதிபதி ராமையர் தீர்ப்புல மிக தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல தீர்ப்பிலே வந்து இந்த மலைக்கு ஸ்கந்தர் மலைன்னு சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க என்ற செய்தி 2க்கும் ஆவணங்கள் இருக்குன்னு வந்திருக்கு. மதுரை கெஜெட், மதுரை மேனுவல், இனாம் ரிஜிஸ்டர், மானிய ரிஜிஸ்டர் 1815 இருந்து இதற்கான ஆவணங்கள், அரசு ஆவணங்கள் இருக்கிறது. இது ஒரு பழமையான தர்கா அப்படின்னு சொல்லி நீதிபதி ராமையர் வந்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்ப சிக்கந்தர் மலை என்பதற்கான ஆவணங்கள் இருக்கு. அங்க வந்து சிக்கந்தர் என்ற ஒரு அவரு இஸ்லாமிய சாமியார் அங்க அடக்கமானதுனால அந்த பேரை வந்து பயன்படுத்தி மக்கள் வந்து அழைக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலைன்னு அழைக்கிறாங்க. இப்படி யாராருக்கு என்ன மக்களுக்கு விருப்பமோ அந்த பேர்ல வந்து அழைக்கிறாங்க. ஸ்கந்தர் மலைன்றதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு தீர்ப்புல இருக்கு. அதை யாரும் ஒன்றும் டிஸ்பியூட் பண்ணல. அதுல ஒரே விஷயம்தான், வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொண்டால் இந்த மலைக்கு வந்து அடிப்படையில வந்து பரங்குன்றம் அப்படின்றதா வந்து பேர். அகநானூறு, பரிபாடல், மதுரை காஞ்சி இந்த சங்க இலக்கிய எல்லாத்துலயும் பரங்குன்றம், தன் பரங்குன்றம் மலை அப்படின்றதா வந்து அதுல பேர் இருக்கு. அதற்கப்புறம் தேவாரம் பெரிய புராணத்தில் எடுத்துக்கிட்டா திருப்பரங்குன்றம் மலை அப்படின்ற பேர் வந்து இருக்கு. ஸ்கந்தர் மலைன்னு சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. இது எல்லாம் காலப்போக்கில் ஒவ்வொரு பேரா வருது. இப்படி பேர் மருவி அப்படி வர்றதுன்றது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். அது ஒன்றும் அது பல இடங்கள் இப்ப அரிச்சாப்பட்டி மலை மதுரை பக்கத்துல இப்ப டங்ஸ்டன் பிரச்சனை வந்துச்சுல்ல, அரிச்சாப்பட்டி மலைக்கு அதே போல வந்து பேர் இருக்கு. அதாவது அங்க உள்ள மக்கள் வந்து கலிஞ்ச மலைன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு அவுளியா தர்கா ஒண்ணு இருக்கு, அந்த மக்கள் அதை ஓவா மலைன்னு சொல்றாங்க. இதுல வந்து வரலாற்று இதுல இலக்கிய பேர் வேறையா இருக்கு. இப்படி பல மலைகளுக்கு வந்து பல பேர்கள்
வழங்குவது அப்படின்றது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு யாரு வந்து ஒட்டுமொத்த மலைக்கும் சிக்கந்தர் மலைன்னு வைங்கன்னு யாரும் கேட்கல. யாராலும் கேட்டிருக்காங்களா? ஒரு ஆவணம் காட்டுங்க. இஸ்லாமிய தரப்புல இருந்து, தர்கா தரப்புல இருந்து யாராவது ஒட்டுமொத்த மலைக்கு இந்த பேர் வைங்க அப்படின்னு யாருமே சொல்லல. சரிங்களா? ஆனா இல்லாத ஒன்றை இவன் தான் வந்து அப்படி வந்து பிரச்சனையை வந்து கிளப்புறானே தவிர வேற ஒரு பிரச்சனையும் வந்து அங்க வந்து கிடையாது. இது அரசு ஆவணங்கள் என்ன இருக்கோ அது தீர்ப்புல உள்ளதா நான் வந்து சொல்றேன். எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்கு. போகர் கூட 12, 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போகர் வந்து சப்தகாண்டம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல வந்து சிக்கிந்தர் மலை, சிக்கிந்த ரிஷி சமாதி அப்படின்றத வந்து போகரும் குறிப்பிட்டிருக்கிறார். சரிங்களா? இப்ப மக்கள் பழக்கத்துல இருக்க விஷயங்களை வந்து பல்வேறு இலக்கியங்கள் எல்லாத்துலயும் வந்து வருது. இந்த மலைக்கான காரணங்கள், மலைக்கான பெயர்கள் நீங்க வந்து புறநானூறு, அகநானூறு உள்ளிட்ட போகர் உள்ளிட்ட சொல்வதை வச்சு பார்க்கும்போது, யாருமே இங்க வந்து இந்த மலை அதை எப்படி அழைப்பது அப்படின்னு சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி அழைக்கிறாங்கன்றத நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது. யாரும் இந்த பிரச்சனை என்பது கிளப்பல. ஆனா பிரச்சனை என்பது எச்ராஜா என்ன சொல்றாருன்னா, அது வந்து சிக்கந்தருக்கும் அந்த மலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் சிக்கந்தர் மலைன்னு அழைக்க பார்க்குறாங்கன்றாங்க. அப்புறம் நீங்க சொல்ற போகர், அந்த காலத்தில் வாழ்ந்த போகர் உட்பட எல்லாருமே சிக்கந்தர் ரிஷி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்திலேயே அவங்க ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. அந்த தர்கா வந்து அங்க இருக்கிறது, அவர் சமாதியா இருக்கிறாங்க. இந்துக்களும் இன்றைய காலத்துல அங்க போவத பார்க்க முடியுது. அப்போ இந்த பிரச்சனை வந்து எப்போது எழுப்பப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆடுகள் அறுக்கக்கூடாது. அங்க வந்து புனிதத்தன்மை கெட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்புறாங்க. கிரவுண்டுல வந்து போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆடு இங்க அதாவது தர்கால ஆடு வந்து அங்க பலியிட்டு, அங்க வந்து எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது. அந்த உணவை வந்து எல்லா மக்களும் நானுமே வந்து போய் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கடை வியாபாரிகள்னு சொல்றாங்க. இங்கிருந்து கீழ இருந்து அந்த ஆட மேல கொண்டு போறதே ஒரு இந்து தான். அவர் என்ன சொல்றாருன்னா, போன மாசம் வரைக்கும் நான் கொண்டு போய்க்கிட்டு இருந்தேன். அங்க வந்து அங்க பலி குடுத்தாங்க. தர்காவுக்கு பலி குடுத்து அங்க உணவு எல்லாரும் உணர்ந்தாங்க. இப்ப இந்த வெளியூர்க்காரங்க வந்து பிரச்சனை பண்றதுல தான் ஏன் ஆடு கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. அப்ப அந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பது? அதாவது திருப்பரங்குன்றம், மதுரையில இருக்க மக்கள் எல்லாருக்கும் இது வந்து தெரியுங்க. அந்த மலையில இஸ்லாமியர்களும், தமிழ் மக்கள் எல்லாருமே, இந்து மதத்தை நம்புகிறவர்களே எல்லா மக்களும் வந்து, அவங்க எல்லாரும் போய் அங்க நேர்த்திக்கடன் தான் வந்து சொல்றாங்க. இந்த மரபு என்பது தமிழக மக்களோட குலதெய்வ வழிபாட்டு முறையிலிருந்து வந்ததாம். மதுரையில அழகர் கோயில்ல, அது பெருமாள் கோயில்னு சொன்னாலும் அழகர் கோயில்ல கிடா வெட்டுறாங்க. இது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். அடுத்து பாண்டி கோயில்ல கிடா வெட்டுறாங்க. குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் கிடா வெட்டுறாங்க. இது தமிழர்களோட ஒரு பாரம்பரியமான பழக்கம். அதே இதுலதான் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் அந்த பழக்கத்தை வந்து பின்பற்றுறாங்க. இங்க இருந்தானே போனாங்க. அதே பழக்கம் தான் அங்கேயும் வந்து நடக்குது. அதனால ஆடு கோழி வெட்டி பலியிடுவது என்பது தமிழரோட மரபு. அது இன்னைக்கு இந்துவா இருக்கக்கூடியவங்களுக்கு, இஸ்லாமியர்ல இருக்கக்கூடிய 2 பேருக்கு இருக்கு. இந்துக்கள் அங்க போறாங்க. அவங்களும் நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க. தர்காவுக்கு எல்லா மக்களும் தான் போறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப மதுரையை பொறுத்தவரை இந்த திருப்பரங்குன்றம் மலையில வந்து இது மாதிரி வந்து நேர்த்திக்கடன் கொடுத்து நேர்த்திக்கடன் கொடுக்கறது, அதுல வந்து ஆடு கோழி வெட்டுறது அப்படின்றது ஒரு விஷயம் வந்து காலங்காலமா 200, 300 வருஷமா பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து புதுசா பண்ற மாதிரி ஒரு பிரச்சனையை திட்டமிட்டு ஒரு அவதூறை பரப்பி இவங்க வந்து செய்யறாங்க அப்படின்றதா. ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து யாரு எங்க இருந்து வேணாலும் வரட்டும், நேரா திருப்பரங்குன்றத்துக்கு போட்டோம். அவங்க போய் யார்கிட்ட வேணாலும் விசாரிக்கட்டும். அங்க போய் வந்து முடியெடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, முட்டை எடுக்கிற ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. அது எப்படி வந்துச்சு? சமண முனிவர்கள் அங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அந்த சமண பழக்கம் தான் இப்படி வந்து வந்திருக்குது. சரிங்களா? அப்ப பல்வேறு அந்த மலையை பொறுத்தவரை சமணம், அதே போல சைவம், இஸ்லாமியர்கள் மரபு எல்லாம் கலந்த ஒரு இடமா தான் அந்த இடம் வந்து இருக்குது. இதுவரை ஒரு பிரச்சனை கூட வந்ததில்லை. மக்களிடையே ஒரு பிரச்சனை வந்ததில்லை. இன்னைக்கு திருப்பரங்குன்ற மக்கள் யாராலும் பிரச்சனை பண்றாங்களா? ஒண்ணும் கிடையாது. அதே சமயம் இவன் இன்னைக்கு வந்து இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்றேன். நான் அவங்ககிட்ட சில விஷயம் மட்டும் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பதில் சொல்லணும். அதாவது அந்த கோயில் வந்து அது பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்துல வந்து இருக்கு. பரங்குன்றன்றது தமிழ் பெயர், தென் பரங்குன்றன்றது தமிழ் பெயர், திருப்பரங்குன்றன்றது தமிழ் பெயர். ஸ்கந்தர் மலை அப்படின்னு யார் மாத்தினது? ஸ்கந்தர் அப்படின்னா அது சமஸ்கிருத பெயர். தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கோயிலுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மலைக்கு எப்படி சமஸ்கிருத பெயர் வரும்? அப்ப ஏற்கனவே இருந்த பெயரை மாற்றியது யார்? இந்த கோயிலை கைப்பற்றின பார்ப்பனர்கள் தானே மாத்துறாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்போட முன்னோர்கள் தான் மாத்துறான். அவன் தான் எல்லா நிர்வாகத்துல இருக்காங்க. இன்னைக்கு வரை கோயிலை கைப்பற்றி வச்சிருக்காங்க. இப்ப ஸ்கந்தர் மலையை நீ பெயர் மாற்ற, அதான் நாங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். மதுரையில் உள்ள முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் அதை வந்து ஸ்கந்தர் மலை என்பதை நீ பரங்குன்றம்னு மாத்தணும், திருப்பரங்குன்றம்னு மாத்தணும். ஒண்ணு.
ரெண்டாவது, கடவுள் பேரே மாத்திட்டாங்க. முருகன் தானே, குறிஞ்சி நிலத்தின் தலைவன் முருகன், முருகனை தான் வந்து வழிபடுறாங்க. இப்ப குறிஞ்சி தெய்வம் முருகனை இவன் சுப்பிரமணியன் மாத்துறான். சுப்பிரமணியன் தமிழ் பேரா? இப்ப கடவுளுக்கே விகுதி அடிச்சிருக்காங்க அப்படின்றதான் யதார்த்தம். கடவுள் பேரே மாத்திட்டான். முருகன் பேரை மாத்தினது மட்டும் கிடையாது. அடுத்து வந்து அங்க கொற்றவை தெய்வம் இருக்கு, கொற்றவையை துர்கைன்னு மாத்துறான். தவ்வை தெய்வம் இருக்கு, தவ்வையை வந்து ஜோஸ்டா தேவின்னு மாத்துறான். ஜோஸ்டா தேவிக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஜோஸ்டான்ற வார்த்தை தமிழா? இப்ப எல்லாத்தையும் மாத்தினது மட்டும் இல்ல, அந்த கோயிலோட கருவறையை முழுமையாக பார்ப்பனர்கள் கைப்பற்றி வச்சிருக்காங்க. தமிழ கட்டின கோயில் தானங்க அது? தமிழ் மக்கள் உழைப்புல பணத்துல கட்டின கோயில் தானே அது? தமிழை இன்னைக்கு போய் பூஜை செய்ய முடியுமா? ஆகமம், வேதம், சாஸ்திரங்கள், மந்திரம் படித்து தீட்சை பெற்ற அரசு அர்ச்சகர் பள்ளியில் படிச்ச மாணவர்கள் 400 பேர் இருக்காங்க. 400 பேர் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அவங்க அப்பாயின்மெண்ட் போட முடியுமா? RSS அதுக்கு பேசுமா? தமிழ் மக்கள் இந்துக்களே இந்துக்களை போய் படிச்ச மாணவர்களை பூஜை பண்ண சொல்லு. அது கேட்டா அது மட்டும் மத விவகாரத்துல தலையிடுறது, அதை மட்டும் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு அங்க போகக்கூடிய மற்ற தமிழ் மக்களுக்கான மத உரிமை இல்லையா? ஆர்டிகல் 25 இல்லையா? அப்ப அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் 25 என்பது மத உரிமை. யாரு எந்த விரும்பின மதத்தை பின்பற்றலாம். ஆர்டிகல் 300A என்றது வந்து சொத்துரிமை, அரசியல் சட்டப்படியான சொத்துரிமை. அந்த பகுதி என்பது இஸ்லாமியர்களின் சொத்து, அந்த தர்கா நிர்வாகத்தின் சொத்துன்னு வந்து அரசாங்கம் சொல்லிருச்சு. அதுல அவங்க விருப்பப்படி மத வழிபாடு நடத்துறத கான்ஸ்டியூஷனல் ரைட் அது, அதை எப்படி தடுக்க முடியும்? சிதம்பரம் கோயில்ல தமிழ்ல பாடுனா மத உரிமையில தலையிடாத, அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கு, அனைத்து இந்து அர்ச்சகராக்கு, படிச்சவன அர்ச்சகராக்கு, கடவுள் நம்பிக்கை உள்ள மந்திரம் தெரிஞ்சவன அர்ச்சகராக்கு, குவாலிஃபைடு ஆட்களை அர்ச்சகராக்கு அப்படின்னா அது மத உரிமையில திராவிட அரசு தலையிடுது அப்படின்னு பேசுறவன் எப்படி நீ இந்துக்களுக்கு பிரதிநிதி அப்படின்னு வந்து நீ பேச முடியும்னு சொல்லுங்க. இதெல்லாம் RSS BJP பேசுமா. நாங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். சுப்பிரமணி அப்படின்ற பேர் வட மாநில பேர், சமஸ்கிருத பேர், தமிழின் மீதான ஆக்கிரமிப்பு அது. முருகன் அதை வந்து பேரை வந்து நீங்க மாத்தணும். அதே போல பரங்குன்றன் மாத்தணும் என்ற கோரிக்கையை இன்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சிருக்கோம். அனைத்து ஜாதி அர்ச்சகர், அனைத்து இந்த அர்ச்சகர் திட்டப்படி தமிழ்நாடு அரசு எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உள்ள முறையான தகுதியான நபர்களை வந்து இந்துக்கள் அந்த கோயில்ல பூஜாரியா வந்து அர்ச்சகர்களாக நியமிக்கணும். பார்ப்பனர்களோட சொந்த சொத்து அது கிடையாது என்பதை இன்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க தொகுத்து பார்த்தா, ஒண்ணு, நீதிமன்ற தீர்ப்பிலே முடிவாயிருச்சு. சம்பந்தப்பட்ட சொத்தின் தரப்பினர் இந்த நிர்வாகத்தில் இருக்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது, திருப்பரங்குன்ற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவன் பரப்புற அவதூறு எல்லாமே பொய் அப்படின்னு வரும்போது அரசியல் நோக்கத்திற்காக மக்களை பிளவுபடுத்துவதற்காக வடநாட்டை போல இது ஒரு கலவரக்காடாக மாற்றுவதற்கான வேலையை வந்து பாஜக RSS வந்து செய்யுது. அதை தடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை ஒரு NSA போட்டா முடிஞ்சிடும். கச்சிராஜாவை NSA போடணும், வேலூர் இப்ராஹிம்ல NSA போடுங்க, பொன்மாணிக்கவளை NSA போடுங்க, காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை NSA போடுங்க, அர்ஜுன் சம்பத்தை NSA போடுங்க. அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, நீங்க பேசுவதை வச்சு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இருவரும் ஒருவருக்கு ஒரு மோதிக்கிட்டாங்க, மலைகளே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற ஒரு சான்றுமே எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்ப்பு கொடுத்த நீதிபதி ராம ஐயராக தான் இருக்கிறார். அவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது. லண்டன்ல சொல்லக்கூடிய தீர்ப்பும் சரி, வெள்ளைக்கார ஆட்சியில அந்த தீர்ப்புமே அந்த ராம ஐயருடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி தான் கொடுத்திருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைத்த பின்பு 1975 நீங்க சொன்ன நீதிபதி கூட சுப்பிரமணியம் என்ற ஒரு இந்து நீதிபதியாக தான் இருக்கிறார். அப்போ இங்க ஒரு சாதகமான தீர்ப்பு ஒரு தரப்புக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால வாதமும் வைக்க முடியல. அப்போ இங்க சட்ட ரீதியாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடியே முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நடைமுறையிலே மக்கள் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றப்போ இந்த பிஜேபியினர் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய இந்த பிரச்சனை என்பது தேர்தலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக இப்படி பண்றாங்க, பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக இப்படி பண்றாங்க அப்படின்றப்ப தமிழ்நாடு அரசு இதுல என்ன செய்யணும்? இப்ப வந்து கலெக்டர் வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறார், இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மேற்கொண்டு இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல ஒரு விவாதமாகுவதும் பேசுபொருளா மாறுவதுமே இந்து முஸ்லிம்களுக்கிடையே ஒரு வேற்றுமை உள்ளதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடாதா? அப்ப தமிழ்நாடு அரசு இதுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல வந்து அரசு நிர்வாகத்துல, காவல்துறையில, நுண்ணறிவு பிரிவு, உளவு பிரிவு, சட்டம் ஒழுங்கு, வருவாய்த்துறை, இவங்க தான் இந்த பிரச்சனைகளை வந்து கையாளுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் உள்ள அதிகாரிகள் அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடியவர்களாக, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, மதச்சார்பற்றவர்களா அங்க வந்து இருக்கணும்.
யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும், யார் சரின்னாலும் சரின்னு சொல்லணும். அப்படி இல்லாம ஒரு சார்பா வந்து செயல்படுறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில வந்து ஏராளமான RSS சேர்ந்தவர்கள், சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் அரசு நிர்வாகத்துல முழுக்க ஓடிவிட்டாங்க. அவர்கள் பல பிரச்சனையை உள்ளுக்குள்ள வந்து உண்டு பண்றாங்க. இந்த பிரச்சனையில ஒரு உளவுத்துறை எதுக்கு இருக்கு? போராடுற எங்களை போன்றவர்களை இஸ்லாமியர்களும் விரட்டி விரட்டி கண்காணிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சது நைட் வரை பாக்குறாங்க. ஆனா சங் பரிவார அமைப்புல அப்படி கண்காணிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மாவட்ட நிர்வாகம் தரப்புல இது ஒரு தெளிவான அறிக்கை வரணுமா இல்லையா? HRNC தரப்புல ஒரு தெளிவான அறிக்கை வரணுமா இல்லையா? இதுவரை HRNC ஏன் பேசாம இருக்குது? மாவட்ட நிர்வாகம் தெளிவா தீர்ப்பை வச்சு ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம்ல. வெளியில அறிவிச்சா மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல. நாங்க தானே இப்ப பேச வேண்டியிருக்கு. அரசாங்கம் செஞ்சிருன்னு பார்த்தா அது வந்து செய்யல அப்படின்றதா. முதல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கு தான் நீங்க நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கலெக்டர் வழியா. தமிழக முதல்வர் அவர்கள் காவி சிந்தனை உள்ள, கலவர சிந்தனை உள்ள அதிகாரிகள் யாரா இருந்தா அவங்கள முதல்ல வந்து களை எடுக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைகள் வந்து வராது. 2வது, கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு வரக்கூடிய சங் பரிவார அமைப்பின் தலைவர்கள், நிர்வாகிகளை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணணும். இந்த ஆரம்பத்திலே தயங்கினா இது வந்து அயோத்தி பிரச்சனை மாதிரி காலங்காலத்துமான ஒரு பிரச்சனையா இவர்கள் வந்து மாத்துவாங்க. மலையில ஏறுவான், தகராறு பண்ணுவான், வேற பிரச்சனை வருமா, தர்காவை இடிக்கணும்பா. இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையா மாறும். மற்ற எல்லாரும் திரும்ப நாங்க எல்லாருமே மறுபடியும் இறங்கி வந்து அவர்களோடு நேரடியா வந்து இந்த பிரச்சனையில வந்து ஈடுபடும் சூழல் வந்து வரும். அப்படி வந்தா அது சரி கிடையாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட டியூட்டி அப்படின்னா அரசியல் சட்ட அடிப்படையிலான அடிப்படை உரிமை எல்லாருக்கும் பாதுகாக்கிறது. அங்க வழிபாட்டு உரிமை, சொத்துரிமைன்றது வந்து கோயிலுக்கு இருக்கு, தர்கா நிர்வாகத்துக்கு இருக்கு. அதை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதை வந்து அரசாங்கம் செய்யணும். முதல்வர் நேரடியா இந்த பிரச்சனையை தலையிட்டு சரி செய்யணும். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவங்கள சாஃப்டா அப்ரோச் பண்றது கூடாதுன்றதான் என் கோரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா அப்படின்னு சொல்லினா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரையுமே அழைத்து அந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அதே போல இந்து கோயிலில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலுமே இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அதுல வந்து சிறப்பிப்பதை பார்க்க முடியுது. தமிழ்நாடு என்பதே ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு மாநிலமாக இருப்பதை எல்லா மாநில மக்களுமே உணர்ந்திருக்கிறாங்க. வட இந்தியாவிலும் அது பேசப்படுகிறது. சமீபத்தில் வெளியான BBC ஊடகம் கூட, பஞ்சாப் BBC உடைய சேனல்ல கூட தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பள்ளிவாசல் இந்துக்கள்லாம் வந்து சேர்ந்து திறந்து வச்சிருக்கிறாங்க, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக அங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு இப்படியான பெயர்கள் இருக்கும்போது எப்படி ராமர் கோயில், பாபர் மசூதி பிரச்சனையை ஏற்படுத்தினார்களோ அதே போல ஒரு பிரச்சனையை இங்கும் ஏற்படுத்த நினைக்கிறார்களா அப்படின்ற சந்தேகம் வருகிறது. நீங்கள் பேசுவதை வச்சு பார்க்கும்போது இவருடைய ஒற்றை நோக்கம் ஒரே மலையில் அங்க வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது, அதை வச்சே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கமா இருக்கிறது. அங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு 144 தடை உத்தரவு போட்டும் கூட உள்ளூர் மக்கள் மலை மீது ஏறுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனா வெளியூரில் இருந்து வரக்கூடிய இந்த பாஜகவினர், நீங்க சொல்ற ராஜா, அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் தான் இது போன்ற ஒரு வதந்திகள் மூலமாக இந்த பிரச்சனைகளை பரப்புகிறார்கள். எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேர்களும் சரி, ஒட்டுமொத்த மதுரை மக்களும் சரி, ஒற்றுமையை கடைபிடித்து மதுரை மண்ணுக்கு உண்டான அந்த ஒரு தரத்தை மேற்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பார்வையும் இருக்கு. தமிழ்நாடு அரசுமே நீங்கள் சொல்வதை போல கலவரம் செய்ய நினைக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான தண்டனை முதல்ல எடுத்துடணும். காலம் தாழ்த்தி எடுத்ததுனால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்றதை அழுத்தி சொன்னீங்க. நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்.